ஒரு வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்துச்சு. அவள் ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தா. அவளுக்கு ஒரு லார்ஜ் கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு வேலை கிடச்சிது. ஒரு சின்ன வேலை தான், ஒரு சின்ன டெஸ்க் தான் அவளுக்கு இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் பக்கத்தில் அவளோட டெஸ்க் இருக்கும். ஸோ அவளுடைய வேலை என்னென்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் அவளோட வேலை. அந்த அப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவள் ஹெல்ப் பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் அந்த போர்ட் மெம்பர்ஸ், அந்த ஆஃபீஸோட கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ்லாம் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போய் பெரிய மீட்டிங்ஸ்லாம் அவங்க நடத்துகிறத ஒவ்வொரு நாளும் பார்ப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவள் குவைட்டாக சொல்லிகிட்டு இருந்தா, ஆண்டவரே ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை அமர செய்வீரா அப்படின்ட்டு அவள் குவைட்டாக ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. நிறைய பேர் அவளுடைய கனவை கேட்டு சிரித்தாங்க. ஆனாலும் அவளுடைய வேலையில் உண்மையாக இருந்தா. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்க்கு ஏர்லியாக வந்து ஒவ்வொரு சேர் மேலேயும் கை வச்சு அவள் ஜோம் பண்ணுவாள். எங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாலோ அந்தந்த சேர் மேலே அவள் கை வச்சு ஜெபம் பண்ணுவாள். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அவள் உண்மையாக செய்தாள். அவளுடைய லீடர்ஸ் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துலையும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள கனம் பண்ணினா. ஆண்டவர் அவளை மறக்கலை அப்படின்ட்டு அவள் நம்பி இருந்தா. அவளுடைய ஜெபம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இயேசுவே, நீர் தான் என் ராஜா, உம்முடைய நேரத்தில் என்னை நீர் கனம் பண்ணும், உம்முடைய மகிமைக்காக அப்படின்ட்டு அவள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாள். ஒரு நாள் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டாஃப் மீட்டிங்ஸில் அவளோட ஐடியாஸும் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் 3 வருஷத்தில் அவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. அப்புறம் ஒரு நாள் அவள் நினைக்காத ஒரு காரியம் நடந்துச்சு. எந்த போர்ட் ரூமை அவள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாலோ அதே போர்ட் ரூமில் அவளை ஒரு நாள் அழைத்தாங்க. ஆனால் அவளை க்ளீன் பண்ணுறதுக்காக கூப்பிடல, அந்த டேபிளில் அவளை உட்கார்றதுக்காக கூப்பிட்டாங்க. ஒரு ஹெல்ப்பராக கூப்பிடல, ஆனால் ஒரு போர்ட் மெம்பராக கூப்பிட்டாங்க, ஒரு டிசிஷன் மேக்கராக கூப்பிட்டாங்க. அவள் கூட வேலை செஞ்சிட்ருக்கிற அவளோட கொலீக்ஸ்லாம் பார்த்து, எப்படி இது நடந்துச்சு, யார் உன்னை இந்த பொசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணி உனக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது அவள் சிரிச்சிட்டே சொன்னான், என்னோட ராஜா என்னை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு அவள் சொன்னான். ஆமே.